தெலங்கானாவில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோவை அலேக்காக தூக்கிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருட நேரமில்லாததால் நூதன பிளான் போட்டு பீரோவுடன் எஸ்ஆர் அவர்கள் போலீசில் சிக்குவார்களா? வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் கை வைத்த கொள்ளையர்கள் நிதானமாக திருட நேரம் இல்லாத காரணத்தால் பீரோவை அப்படியே அலாய்க்காக தூக்கிச் செல்லும் பரபரப்பு காட்சிகள் தான் இது. பீரோ பூட்டை உடைப்பதற்குள் ஹவுஸ் ஓனர் வந்து விடுவார் என்ற அச்சத்தில் புது ரூட் எடுத்து தினுசாக சம்பவம் செய்தவர்களின் நூதன பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் காமாரெட்டி நகரில் மனிஷா பேகம் என்பவர் வசித்து வருகிறார். சம்பவத்தன்று அவர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் சென்றிருப்பதை கவனித்த கொள்ளையர்கள் மூவர் வீட்டின் பூட்டை இரும்பு ராடால் நம்பி உள்ளே நுழைந்தனர். வீடு முழுக்க நோட்டமிட்டவர்கள் படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோவின் லாக்கை உடைத்து அதில் இருக்கும் பொருட்களை மொத்தமாக லவட்ட முயன்றனர். கையில் இருக்கும் இரும்பு ராடால் பீரோ கதவை நம்பி திறந்து விடலாம் என நினைத்தவர்களுக்கு வெளியே சத்தம் கேட்டால் பட்ட கஷ்டமெல்லாம் பாழாய் போய்விடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதனால் நூதன திட்டம் போட்ட திருடர்கள் பீரோவின் பூட்டையெல்லாம் உடைக்க வேண்டாம் ப்ரோ, பீரோவையே செட்டாக தூக்கிவிடலாம் என யோசித்துள்ளனர். ஆஹா, என்ன ஒரு யோசனை! ஜெய் பாகுபலி என களத்தில் இறங்கியவர்கள் மனிஷாவின் வீட்டு பீரோவை அப்படியே அலைக்காக தூக்கி தோல் மேல் வைத்துக் கொண்டு தப்பிவிட்டனர். பிறகு நீண்ட நேரம் கழித்து வீடு திரும்பிய மனிஷா பேகம் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போய் உள்ளே சென்று பார்த்த பொழுது பீரோவே காணாமல் போயிருப்பதைக் கண்டு அரண்டு போனார். உள்ளே 3 சவரன் தங்க நகைகளும் கொஞ்சம் பணமும் இருந்துள்ளது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற போலீசார் தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்கள் ஏதாவது சிக்குவா என ஆய்வு செய்தனர். ஆனால் அவர்கள்தான் பீரோவையே கையோடு தூக்கி சென்று விட்டார்களே, கைரேகை கூட போலீசாரிடம் சிக்கவில்லை. இதனால் கொள்ளையர்களை அடையாளம் கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் செல்போன் டவரில் பதிவான எண்களை வைத்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் கொள்ளையர்கள் பிடிபட்டால் மட்டுமே திருட்டின் பின்னணி குறித்தும் இதற்கு யார் முக்கிய மூளையாக செயல்பட்டார் என்பது குறித்தும் தெரியவரும்.